ஐயப்பா, என்ன உன்னோட மகிமை? தூக்கி விடப்பா, ஏத்தி விடப்பான்னு சொன்ன உடனே நேரம் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டியே ஊட்டி மலை மேல. சர்வரா இருந்த என்ன பெரிய மேனேஜர் வேலையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்ட. ஆனா என்ன சிறிய வேலையில இருந்தப்ப சிறிய ரூம் கொடுத்திருந்த. இப்போ பெரிய வேலைக்கு வந்த உடனே அதை விட சிறிய ரூம் கொடுத்துட்ட. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஊட்டில பூகம்போ மர வீட்டு உள்ள வந்துருச்சு. ஐயோ, என்னது? ஐயப்பா, நான் ஏதோ சொன்னேன்னு கோச்சுக்கிட்டியா? நான் இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சுருக்கிடாத, டெலிபோன் பூத் ஆயிட்ட போகுது. என்னது, நீலியா? அப்ப வேற யாரு? யாரு இது? ஹாய் 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 ஹாய், நில நில நில. நீதானே இந்த அரகுர Dress போட்டு ரோட்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆனது? ரெக்கார்ட் டான்ஸா? அது என்னமோ நமக்கு தெரியாது. நீ ரோட்ல ஆடு, போலீஸ்காரங்க உன்னை கேட்க மாட்டாங்க. மார்க்கெட்ல ஆடு, முனிசிபாலிட்டில கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த வீட்டை இடிச்சு தள்ளன நான் கேட்பேன். இது என்ன அப்பா விட்டு சொத்தா? இல்ல, தாத்தா வீட்டு சொத்து. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன Dress இது? கூல் பேண்ட கிழிச்சு ஷூ தச்சுக்கிட்டா நான் ஏமாந்துருவேனா? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு பயந்த மாதிரி தெரியுதா? இல்ல, என் முன்னாடி நின்னு இவ்வளவு நேரம் பேசுறியே, தைரியசாலிதான். ஆமா, யார் நீ? எம் தர்மராஜ். என்னது? அவரோட ஃபேக்டரி, டி எஸ்டேட் ஆபீஸ், இதுக்கெல்லாம் நான் தான் மிஸ்டர் மேனேஜர். என் பேர் மிஸ்டர் மணிகண்டன். மிஸ்டர் கண்டன், உனக்கு கண்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஒழுங்கா வந்த வேலைய பார்க்காம ஒரு சொந்த வேலைய மட்டும் பார்த்தா இங்க வேலை இல்லன்னா ஆர்டிஃபிஷியல் 2 டேஸ்ல நீ காலி. பி கேர்ஃபுல். டேய் தம்பி, சார், சாரி மேடம், நீங்க எங்க போறீங்க? வண்டி எடுங்க. நீங்க பாட்டு வீட்டுக்குள்ள போறீங்க. அது என்ன ரோட் இந்த சைடு? இது நேஷனல் ஹைவேயா? வண்டி எடுங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு உள்ள போனா நான் வீட்டுக்குள்ள எப்படி போறது? ஹலோ, பாம்பு. பாம்பு இல்லையா, சவுக்கு. சவுக்கெல்லாம் வேண்டாம் சாமி, பாவம், அவங்க உடம்பு தாங்காது. நான் வேணா நைஸா பேசி அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுறேன். இது அவங்களுக்காக இல்ல, வேற யாருக்கு? எனக்காக. எதுக்கு சொன்னியே இந்த மாதிரி பொண்ணை பெத்த அப்ப நான் நடுத்தூர்ல நிக்க வச்சு முழு சவுக்கால அடிக்கணும்னு சொன்னேன். இல்ல, முழு சவுக்கு கிடைக்கல, மாமூல் சவுக்கு தான். நடுத்தூர்ல நிக்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும், மானம் போயிடும். அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துட்டேன். இந்த அடிச்சு. சாமி, இவங்க உங்க பொண்ணு? ஆமா. இந்த ஃபேக்டரியில சாமான்லாம் உடைச்சது இதேதான். ஜெகஜால ஜித்தி இவளேதான், சேம் ஜித்தி. என்ன சாமி இவ்வளவு வயலண்டா இருக்காங்க? கொஞ்சம் தட்டி கேட்க கூடாதா? தட்டி கேட்ட என்ன தட்டி வெளியே அனுப்பிச்சிருவா. ஏன் சாமி அப்படி வளர்ந்துட்டாயா? ஏன் சாமி செல்லம் ஜாஸ்தி. ஏன் சாமி இல்ல பொண்ணுயா? ஏன் சாமி சின்ன வயசுல அம்மா போயிட்டாயா? ஏன் சாமி? என்ன நீ நரிக்கோரங்க மாதிரி எல்லாத்துக்கும் ஏன் சாமி ஏன் சாமி கேட்டா என்ன சொல்ல முடியும்? அவங்க அம்மா எப்படி போறான்னு கடவுள தான் கேட்கணும். என்ன கேட்டா எப்படி? இப்போ உங்களுக்கு கோவம் வருதுல்ல? என்ன வராதா? இதே மாதிரிதான் சாமி, எனக்கு வேலை போனப்ப என் முதலாளியா ஏன் என்ன வேலையை விட்டு அனுப்புறேன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பதிலே சொல்லாம அனுப்பிச்சிட்டாரு. இப்ப சாமி நீங்க என்ன ஏன் சாமி கேளுங்க. நான் வேற கேட்கணுமா? அப்பதானே என் வேலை போன விஷயத்த சொல்ல முடியும். யாருக்கே வேணும் உன் வேலை போன விஷயம்? பையா சாமி, சாமி நீங்க தானே என்ன இப்ப வேலையில வச்சுக்க. என்ன போக சொன்னா நான் எங்க சாமி போறது? நான் உன் வீட்டுக்கு போன்னு சொன்னேன். உங்க பொண்ணு சாமி, அவங்க வண்டி சாமி வழியில நிறுத்திட்டாங்க சாமி. நான் எப்படி சாமி போறது? எப்படி வந்தியோ அப்படி போயா? நான் ட்ரெயின்ல வந்தேன். இங்க இருந்து இல்ல, மெட்ராஸ்ல இருந்து சாமி. உங்க அம்மா வயித்துல இருந்து வந்தேன்னு சொல்லாம விட்டிய? ஏன் சாமி? இதை ஏன் என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? ஒரு மாதிரியான குடும்பமா இருக்கு. நமக்கு ஏன் வம்பு? Oh yes, who is it? யோ, ஊட்டில காலையில 3 மணிக்கு பேய் கூட குளிக்காது. நீ கத்திக்கிட்டே வேற குளிச்சு ஊரையே கூப்பிடுறியா? இது உங்க அப்பா வீடு நினைச்சியா? யாரப்பன் வீடாக இருந்தாலும் ஐயப்பன் பேரை சொல்வது தப்பு இல்லைங்க மேடம். ஒரு வேலைக்காரன் எனக்கு தப்பு ரைட் சொல்லி தரியா? அப்படி இல்லைங்க மேடம். காலையில 3 o'clock எந்திரிச்சு அடி வயித்துல இருந்து ஐயப்பா அப்படின்னு கத்தி கூப்பிட்டீங்கன்னு வைங்க, பச்சை தண்ணி எடுத்து மேல ஊத்தினாலும் அப்படியே சுடு தண்ணியா மாறி போயிடும். நீங்க கூட நாளையில இருந்து 3 o'clock எந்திரிச்சு உங்க வீட்டு பாய்லர் ஆஃப் பண்ணிட்டு இப்படி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பிசாசு ஓடி போயிடும். இன்னும் 2 நாளைக்கு உன்னை விட்டு வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நீ தாங்க மாட்ட. நீ காலி. நாளைக்கு நீ காலி மேன். ஐயப்பா, நாளைக்கு நீ காலி. ஐயப்பா. அம்மா காபி. நான் என்ன உன்னை பெத்த தாயா? அம்மான்னு கூப்பிடுற? மேடம் நீ கூப்பிடு. மேடம் காபி. சாமியே ஐயப்போ. ஷிட். ஐயப்போ. ஹலோ, இரியா ஒரு நிமிஷம் இரியா, எதுவும் கால விட.
அசிங்கமா இருக்கு ஒரு நிமிஷம் இரு. அப்பா சொல்லு சொல்லியா போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா எப்படி? ஓ பஞ்சு எங்க அதுல இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போன் பண்ண போன வைடா. எங்க வீட்டுல சாப்பாடு செலவை விட பஞ்சு செலவு தான் அதிகம். சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். பொங்கல் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கா? இது 16வது மலை. நீங்க போறது இல்லையா? எனக்கு தினைக்கும் பொங்கல் இருக்கணும் டிஃபனுக்கு. காவி ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம். சட்னியா போட்டுக்க. டோலி எல்லாம் மிஸ்டர், அங்க எல்லாம் நிறைய காட்டேஜ் எல்லாம் இருக்கு வசதியா. யார் மேன் நீ? யார் நீ? மேனேஜர். மேனேஜரா இருந்தாலும் வேலைக்காரன் தானியா? அப்படின்னு சொல்லலாம். அப்ப கீழே உட்கார்ந்து சாப்பிடு மேன். சரியா சொன்னீங்க. மாலை போட்டா கீழே தான் உட்கார்ந்து சாப்பிடணும். அதான் முறை. இந்த சாமி மேல உட்கார வச்சிருச்சு. அப்பவே சொன்ன கீழே உட்கார்ந்து சாப்பிடு. மேனேஜர் உங்க வீட்டு டேபிள்ல உட்காரு, எங்க வீட்லயா? என்னது? இட்லி மேடம். இட்லின்னு எனக்கு தெரியாதா? யாரை கேட்டு பண்ண? நேத்து நான் கேட்டதுக்கு நீங்க தானே மேடம் பண்ண சொன்னீங்க. அதான் இன்னைக்கு காலம்பரை கேட்டியா? இல்ல மேடம். உங்க இஷ்டத்துக்கு பண்ணா நான் சாப்பிடணுமா? இங்க நான் தான் முதலாளி அம்மா. நான் சொல்றதான் செய்யணும். சரி மேடம். இன்னைக்கு ஈவினிங் என்ன டிஃபன் பண்ணணும்? இட்லி பண்ணு. இன்னைக்கு டிவில என்ன ப்ரோகிராம்? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுங்க மேடம். டெண்டுல்கரும் அக்காருக்கும் பேட்டிங் பண்றாங்க. போன வருஷம் இதே மாசம் இதே நாள்ல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மேட்ச் நடந்தது. அப்ப இலங்கையோட கேப்டன் ரணதுங்கா, இந்தியாவோட கேப்டன் அசார்தீன். 45 ஓவர்ல 280 ரன் எடுத்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சது. மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயசூர்யாவுக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்தியாவோட கேப்டன் டெண்டுல்கர். இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க, யார் மேன் ஆஃப் த மேட்ச்னு ஒரே டென்ஷனா இருக்கு மேடம். கரெக்டா கரெக்டா சொன்ன, அதுக்கு போய் அடிச்சிட்டீங்களா? நீ கரெக்டா தான் சொன்ன. ஆனா ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாது. சரிங்க மேடம், எல்லாத்தையும் மறந்துடுறேன். போ. Trying to exploit it as well. It's once again good thinking that from Robin Singh once the ball was angled into his body, knowing that the fielder was in the circle on that short fine leg, helping the bowler. ஹலோ, ராஜ் டிவி சென்டரா? நான் தர்மராஜன் பேசுறேன். 25 இன்ச்சஸ் டிவி ஒண்ணு வேணும். நேத்து கொடுத்து ஒஞ்சிச்சியா? அப்புறம் இந்த பிரதம மந்திரி ஜனாதிபதி எல்லாம் கார்ல புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்டிருப்பாங்களே, அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்ட டிவி ஒண்ணு வேணும். இன்னும் கண்டுபிடிக்கலையா? நீ உடைச்சா உடனே டிவி வாங்குறாரு. என்ன குடும்பம் இது? இப்படியும் ஒரு குடும்பம். செத்து போனவளே நினைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி அழுதுட்டு இருக்க போறேன்? நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிற வரைக்கும் அப்புறம் அவகிட்டயே போய் சேர்ந்துட வேண்டியதுதான். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, நான் வரும்போது இந்த படத்தை இங்க மாட்டி வைக்காதீங்கன்னு? நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? மாசம் மாசம் ஒண்ணாச்சுன்னா நான் பணம் கொடுக்க வருவேன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு தேதி 31 தாங்க. சரி, உங்க மேல இருக்கிற அக்கறையில ஒரு நாள் முன்னாடி வந்துட்டேன், அது தப்பா? இந்தாங்க குடிங்க, இந்த மாச செலவுக்கு. வாயா வாயா சீக்கிரம் போடுதுல. சார் பாவம் சார், ஊட்டி குளிர்ல தாங்க மாட்டார் சார். இது நீ செய்யணும், வேலை போயிரு, பரவாயில்லையா? போடியா. சரி சார். சாமியே ஐயப்பா, சாமியே ஐயப்பா, சாமியே
ஐயப்பா என்ன இன்னைக்கு இப்படி குளிருது என்ன ஊட்டி நாளைக்கு நாள் குளிர் அதிகமாகிட்டே இருக்கு ஒன்றும் தேசம் எடுத்து தெளிச்சுக்கலான்னு பார்த்தா ஐயப்பா ஒத்துக்க மாட்டாரு சரி பக்கெட்ல எடுத்து ஊத்திக்கிட்டா அப்படியே எல்லாம் தெளிஞ்சு போயிடும் சாமியே ஐயப்பா 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 ஹலோ சாமியார் என்ன சூடா இருக்கா புனல 1 2 3 4 4 பார் ஐஸ் தான் போட்டு வச்சிருக்கேன் ராத்திரி 3 மணிக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற சாவ் மேன் இன்னைக்கு ஜர்னி வந்து சாவு கும்பிடுறியா மஞ்சள் துணி அம்மன் ரொம்ப ஃபேமஸ் இந்த அம்மன் சன்னதில வாழைப்பழம் சாப்பிடுறது அதை விட ஃபேமஸ் நீ சாப்பிடுறியா என்ன அது மூஞ்சிய முகமுடி கொள்ள காரணமா மூடிட்டு மூச்சு விடவாது கொஞ்சம் திறந்து விட்டுக்க உங்க பொண்ணிய மண்டைய ஓடிக்கிற சொல்லிருக்காங்களா அதுக்குதான் ஐயா என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுயா எதுவுமே சொல்லிட்டு தான் செய்யும் இப்போ உன்னை கொலை பண்ண போறதுன்னு வச்சுக்கேன் உன்னை கொலை பண்ண போறேன் சொல்லிட்டு செய்யும் நல்ல ஒன்று இதே மாதிரி தான் என் பழைய முதலாளி கூட எனக்கே வேலை போட்டு தெரியுமா சாமி 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 ஐயோ நானும் 10 வருஷமா பாக்குறேன் இதே வரிசையில இருந்துகிட்டு இதே காஸ்டியூமை போட்டுட்டு பிச்சை எடுக்கிறீங்க ஏயா கை கால்லாம் ஒழுங்கா தான் இருக்கு உழைச்சு பழைக்க கூடாது கை கால் நல்லா இருக்கிறவன் வேலை செய்யறான் இல்லாதவன் தான் டெலிபோன் போட்டு அங்க எங்கன்னு வேலை செய்யறான் கரெக்ட் 10 பைசா கூட போட முடியாது வேணா ஃபேக்டரிக்கு வாங்க வேலை போட்டு தரேன் எங்களுக்கு வேலை செய்ய தெரியாதா அதனால தான் ஒரு ஃபேக்டரி கூப்பிடுறாரு வெற்றி இந்த கஷ்டம் வெளியே சொல்லிட்டு இருக்க நீ வா போலாம் மேல கை வச்சுங்க தூரம் நில்லுங்க கோவிலுக்கு போட்டு சுத்தமா வந்துட்டு இருக்கோம் மேல கை வைக்கிறேன் குளிச்சு எத்தனை நாள் ஆகுதோ 25 வருஷம் ஆகுது பெருமையா சொல்லிக்கிறான் வெள்ளி விழா எடுத்துலாம் வெள்ளி விழா எங்களுக்கெல்லாம் ஒரு பேண்ட் ஷர்ட் ஒரு இன்னு ஒரு கண்ணாடி ஒரு டை ஹலோ எஸ் இங்க வாங்க அம்மா 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 நீங்களா எதனா போடுங்க அம்மா 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 அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப 2 பேர் போனாங்களே அவங்க என்ன சொன்னாங்க எங்களை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போறாங்கம்மா என்ன கெட்ட வார்த்தை எங்களை வேலை செய்ய சொல்றாங்க ஐயோ அப்புறம் அது ஏன் கேக்குற அவரை தொட்டா ரொம்ப சிரித்துக்கிறாரு ஆமா நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க நாங்க என்ன ஒரு 25-30 பேர் இருப்போம் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் எல்லாருக்கும் கரெக்டா டிவைட் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன் ஓஹோ இங்க வேணா நீங்க வீட்டுக்கு வாங்க சரிமா சரிமா பண்டிகை எதுனா அனுப்புறீங்களா அனுப்புறேன் என்ன எல்லாம் வெளியே நிக்கிறீங்க வேலை செய்யல ஸ்ட்ரைக்கா யூனியன் தொடங்கிட்டீங்களா என்ன சேர்த்துங்கப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க முதலாளி உள்ள போக முடியல ஒரே பேட் ஸ்மெல் நாத்தத்தை கூட பொறுத்துக்கலாங்க ஆனா அவங்க பண்ற அட்டகாசத்தை தான் பொறுத்துக்கவே முடியல so very tired இதமா இருக்குல்ல ஆமா நல்லா இருக்குது உனக்கு இங்கிலீஷ் ஒரு கேடா தான் படிக்கிறேன் தெரியும் ஹலோ அமெரிக்காவா அமெரிக்கால உனக்கு யாரா தெரியும் சும்மா ஒரு 5 நம்பர் போட்டேன் அதெல்லாம் அமெரிக்கா மாட்டிச்சு நான் குப்பை பேசுறேன் மைக்கேல் ஜாக்சன் இருக்காரா சூப்பர் ஆப்ஷன் பா பாவீங்களா எருமை குளிப்பாட்ட குட்டை நினைச்சிட்டாங்களா 1 லட்சம் போட்டு கட்டின ஸ்விம்மிங் பூல் இது இவங்க யார் உள்ளார விட்டது முதலாளி இதுவும் உங்க பொண்ணோட திருவிளையாடல் மாதிரி தெரியுது சச்சா அவளுக்கு என்னையே பிடிக்காது ஏழைங்களை எப்படியா பிடிக்கும் உங்களை விட அவங்கள ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது உங்க லெஃப்ட்ல கொஞ்சம் மேல பாக்கணும் எங்க ஐயோ உடனே பாக்குறதா நான் மாட்டிக்கு வரல கொஞ்சம் மெதுவா பாருங்க ஹலோ என்ன மேடம் நீ குளிக்கலையா நான் ஊட்டிக்கு வந்து 25 வருஷம் ஆகுது இதுவரையில நான் குளிச்சதே இல்ல ஏ நான் குளிச்சா என் கலர் போடுன்னு என் ஃபேமிலி டாக்டர் சொல்லிருக்காரு ஏன்பா நீ குளிக்க வேண்டியதானே ஸ்விம்மிங் பூல பார்த்தவன அழிஞ்சிட்டு போய் குளிக்கிறதுக்கு நான் என்ன இவங்களாட்ட பிச்சைக்காரனா டேய் அம்மா கிட்ட மரியாதை பேசுற பரதேசி சரி சரி எல்லாருக்கும் மாடியில அந்த ரூம்ல துணி வச்சிருக்கேன் போய் போட்டுக்கங்க டேய் எல்லாம் வச்சு நில்லுடா நான் தான் டிவைட் பண்ணி கொடுப்பேன் சார் அது உங்க ரூம் அவ போட்டு சொன்னது கூட என் துணி தான் அப்புறம் உங்களுக்கு அவங்க துணி தான் அதையும் எடுத்து போயிட்டாங்கன்னா என் துண்டத்தனை கோவணமா கட்டிக்கோங்க என்ன சொன்னீங்க வணக்கம் வாங்க 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 என் கோட்டு என்ன விட இவருக்கு தான் அழகா இருக்கு இவர் கூலிங் கிளாஸ் மாட்டி விடுங்க பெல்ட் பெல்ட் இவருக்கு பெல்ட் போட்டு விடுங்க இல்ல பேண்ட் இடுப்புல நிக்க மாட்டேங்குது வணக்கம் தலைவா குட் மார்னிங் ஹாய்
ரொம்ப வருஷமா குளிக்கிற பர்ஃபியூம் அடிங்க. அந்த அம்மாவது எங்களை போட்டுக்க சொன்னாங்க, நீங்க போட்டு வரீங்க பாருங்க, சூப்பர். ஹாய் அம்மா, வாம்மா. என் பொண்ணோட அழகா இருக்கு நீ. ஏன் சாப்பாடு ரெடி? எல்லாம் சாப்பிட மேல போங்க. மேல போங்க, போங்க, போங்க. மேல மேல. Oh, there's some red toast. Hey, get some chili chicken, chicken 65. அமைதி அமைதி அமைதி, எல்லாம் மெதுவா அந்த கொடுக்காம சாப்பிடணும். எல்லாம் உங்களுக்குதான். ஐயோ அவசரப்படாம மெதுவா. ஐயோ கீழெல்லாம் சிந்தாம. ஒருத்தர் வாயில இருந்து இன்னொருத்தர் கொடுக்க கூடாது. அவங்க வாய்க்கு தனித்தனியா இருக்கு. மிஸ்டர் முதலாளி, கூப்பிட்டீங்களா? ஒரு பிச்சைக்காரனுக்கு தேவை வயிற்றுக்கு சோறு. அதை விட்டுட்டு குளிக்க ஸ்விம்மிங் பூலும் போட்டுக்கு துணி கொடுத்தாங்களே, அதுவா முக்கியம்? நீ ஒரு வேளை வயிறார சோறு போட்ட பாரு, நீ தெய்வயா, நீ நல்லாயிரு, நீ நல்லாரியா. உனக்காக நான் ஆண்டவங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். ஏதோ உங்க தயவு. சாமி, இந்த சேமியா கொஞ்சம் பேக் பண்ணி கொடுங்க. அந்த வேலையை நான் விட்டனே. போதுமா? வீட்டு கொஞ்சம் வேணுமா? ஐயோ கூட வராங்க, வாங்க போயிடலாம். மணிகண்டா போறீங்க. எஸ் குசுமி மேடம், கொஞ்சம் வழி விடுறீங்களா? தேங்க் யூ. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ. சக்சஸ். வெரி நைஸ் சார். என் வேலை கூட எப்படி போச்சுன்னா, ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. இன்னொரு முறை வேலை போன விஷயம் பேச்ச எடுத்த கீழே போச்ச சவுக்கு அதை நான் கையில எடுத்துப்பேன். எடுத்துட்டு என்ன ஏன்னு அடிச்சுப்பையா? ஏன்னா நீ மாலை போட்டுட்டு இருக்கிய. தமாஷ் முதலாளி.